ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பலா பிஞ்சு வச்சு ஒரு மட்டன் சுவையில் எப்படி கிரேவி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் பலா பிஞ்சு எடுத்திருக்கேன். இது கட் பண்ணும்போது பாலாக வடியும், அதனால் ஒரு பேப்பர் வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம். கீழே கட்டுறலையும் நம்ம பேப்பர் விடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் கூட தடவிக்கலாம் கத்தியில். அந்த பால் ஒட்டாமல் இருக்கும், கரை ஒட்டாமல் இருக்கும். இப்போ ரெண்டாக வகுந்துட்டு அந்த பால் எல்லாத்தையும் அப்படி தொடச்சி எடுத்துட்டு தோலெல்லாம் செதுக்கி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி பலா பிஞ்சை இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள், கொதி வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே தண்ணியை வடித்து விட்டுறலாம். பலா பிஞ்சில் இருக்கிற பால் கொஞ்சம் நெஞ்சம் இருந்தால் கூட அதில் அப்படியே வந்துடும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் தாளிக்கிற மட்டுமே தாளித்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இந்த ஃப்ளேவர் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டால் தான் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுடலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் சின்ன சைஸ் பலா பிஞ்சு தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் பலா பிஞ்சோட சைஸுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, கூட குறைய இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா தக்காளிலாம் நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். சோம்புத்தூளும் ஜீரகத்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். மசாலா கருகாமல் இருக்கணும். லைட்டாக 2 வதக்கணுன்னே நம்ம தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியதான். இப்போ நல்லா மசாலா கொதிக்குது நமக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பலா பிஞ்சை சேர்த்துக்கலாம். எதுக்குன்னே இது 1/2 வேக்காடு வெந்திருக்கு, அதனால் இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பலா பிஞ்சு வாங்கும்போது நம்ம முள் நெருக்கமாக இருக்கிற மாட்டோம் வாங்கிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா பிஞ்சான பலாக்காயின்னு அர்த்தம். அது மட்டும் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணியெலாம் ஊற்றி நல்லா கிரேவி பதத்தில் வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.